சோதனைகள் நம்மை தொடர்ந்தாலும், விமர்சனங்கள் நம்மை சூழ்ந்தாலும், விடாமுயற்சியோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே தொடர்போம். தவளைகளுக்கிடையே மலை ஏறக்கூடிய ஒரு போட்டி நடந்ததாம். பல தவளைகள் மலை உச்சியை யார் பாடைய முடியும், எங்களாலாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஜகா வாங்கிக்கிட்டாங்க. 3 தவளைகள் மட்டும் மலை ஏறுவதற்கு தயாராக இருந்தது. முதல் தவளை கால்வாசி தூரம் போகிற பொழுது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பார்வையாளர்களில் ஒருத்தர், ஐயோ இவ்வளோ பெரிய மலை உச்சியிலேருந்து கல்லு தடுக்கி கீழே விழுந்தால் என்ன ஆகிறது, உடம்பெல்லாம் பீஸ் பீஸாக போயிருமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதல் தவளை போட்டியிலிருந்து விலகிவிட்டதா. 2வது தவளை பாதி தூரத்தை கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவர், மலை ஏற ஏற பாம்பு ஏதாவது வந்து நம்மளை விழுங்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது, காட்டுப்பகுதியாச்சு, நம்மளை யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி இன்னொரு நபருடைய விமர்சனத்தை கேட்டதும் அந்த தவளையும் போட்டியிலிருந்து விலகிவிட்டதா. 3வது தவளை வயதிலே சிறிய தவளை, ஆனால் அது மட்டும் யாருடைய பேச்சுக்கும் செவிசாய்க்காமல் மலை உச்சியை நோக்கி சென்று கொண்டதே இருந்ததாம். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி, யாருடைய பேச்சையும் அது கேட்கவில்லை. இறுதியாக மலை உச்சியை அடைந்தது. அங்கிருந்தவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரே ஆச்சரியம். பெரிய பெரிய தவளைகள் எல்லாம் போட்டியிலிருந்து விலகி போயிட்டாங்க, ஆனால் அந்த சின்ன தவளை எப்படி மலை உச்சியை அடைஞ்சது அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள விசாரிக்க ஆரம்பித்தார்களாம். அந்த விசாரணை இறுதியில் தெரிந்ததாம், அந்த தவளைக்கு காதே கேட்காது என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே பல நேரங்களிலே விமர்சனங்கள், சோதனைகள் நம்மை எதிர்கொண்டு வரும் பொழுது பல நேரங்களிலே நம்முடைய காதுகளை எல்லாம் அடக்கி வைத்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை நோக்கி நாம் நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோனுடைய பேதுருவின் மாமியார் வீட்டிற்கு செல்கின்றார். பேதுருடைய மாமியார் காய்ச்சலாய் இருக்கிறார் என்று சொன்னதும் கையை பிடித்து தொட்டு அவரை குணமாக்குகின்றார். பேதுருவுக்கு மட்டுமல்ல, அங்கிருந்தவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரே சந்தோஷம். பேதுருவுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம். ஏனென்றால் தன்னுடைய வீட்டிற்கு எத்தனையோ விதமான மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன் நகர்கள் முழுவதும் அவருடைய வீட்டு வாயில் முன்பாக இருக்கிறது. சீர்கள் எல்லோரும் குழுமி இருக்கிறார்கள். இயேசுடைய செயலை பார்த்து எல்லாரும் அவரை பாராட்டுகிறார்கள். இயேசுவோ பல்வேறு விதமான புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார். நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்துகின்றார். ஆனால் அடுத்த நாள் காலை விடியற் காலையிலே பேதுரு இயேசுவை தேடி பார்க்கிறார். பேதுரு இயேசுவை காண முடியவில்லை. எங்கே என்று தேடி பார்க்கும்பொழுதுதான் தெரிகிறது, இயேசு தனிமையான ஒரு இடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று. பேதுருடைய எண்ணம் எல்லாம் எப்படியாவது இயேசுவை தன்னுடைய வீட்டிலேயே தங்கி வைத்திட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். காரணம், இந்த நேரமே எனக்கு சொர்க்கமான நேரமாக இருக்கிறது, மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது, இதை தாண்டி எனக்கு செல்வதற்கு வேண்டாம் என்கிற மனநிலையிலே இருக்கிறார். இதுதான் தேக்க நிலை, போதும் என்கிற மனநிலை. இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைய வேண்டாம், இந்த வாழ்க்கையோடு நான் நின்று விடுகிறேன் என்கிற மனநிலையிலே பேதுரு இருப்பதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே இந்த வாழ்க்கை போதும், இதற்கு மேல் என்னால் நகர முடியாது, வாழ முடியாது என்று சொல்லி இந்த தேக்க நிலைக்கு நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வாருங்கள் நாம் அடுத்த ஊருக்கும் போவோம் என்று அழைப்பதை போல, இதோ இன்னும் நமக்கு வாழ்க்கை இருக்கிறது. வயது முதிர்ந்து விட்டது, எனக்கு வாழ்க்கை போதும். உடல் சோர்வு இருக்கிறது, எனக்கு வாழ்க்கை போதும். எனக்கு உடலிலே பல்வேறு விதமான குறைகள் இருக்கிறது, நான் வாழ்ந்தது போதும் என்று அல்லாமல் இன்னும் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது. கடவுள் எனக்காக இன்னும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். இந்த சோதனைகள் எல்லாம் எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் யாரெல்லாம் இந்த சோதனைகளை தாண்டி செல்கிறார்களோ, முன்னேற்ற பாதையிலே காலடி எடுத்து வைக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். எனவே வெற்றிக்கான பாதையில் செல்வோம். சோதனைகள் எத்தனை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி முன்னேற்றத்திற்கான காரியங்களை முன்னெடுப்போம். வெற்றி நமக்கு நிச்சயம். கடவுள் உங்களையும் என்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.